வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இந்த வீடியோ வந்து நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனுடைய 100வது வீடியோ. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்னால தான் எங்களால் இந்த அளவுக்கு வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக போட முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லி குழம்பு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த நல்லி குழம்பு வந்து குக்கரில் பண்ண போகிறோம். அதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 2 லவங்கம், 3 பீஸ் பட்டை, 2 பிரிஞ்சி இலை, அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் இதில் 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் கட் பண்ணும்போது ரொம்பவும் பொடிசாகவும் கட் பண்ணாமல் ரொம்பவும் பெருசாக கட் பண்ணாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் சேர்த்து இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி பழம் எல்லாமே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அடுத்து காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மசாலா தக்காளி எல்லாமே ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் வாசனையை தர இதில் கறி மசாலா, கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம நல்லி எலும்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து 5 நல்லி எலும்புக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லி எலும்பு வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் அப்படின்னா வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மசாலா, நல்லி எலும்பு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுற மாதிரி ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நல்லி எலும்புல இருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் இந்த 1/2 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரில் 6லிருந்து 8 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். ஆறு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் அடுத்து நம்ம குக்கர் திறந்துக்கலாம். இந்த நல்லி எலும்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நம்மளுடைய சுவையான நல்லி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்பவும் குயிக்காகவும் பண்ணக்கூடியது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.